ஹலோ மக்களே, நான் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் 10-15 கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன். அதில் 4-5 கம்பெனிக்காவது இன்டர்வியூக்கு போயிருப்பேன். அந்த 4-5 கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி வெறும் 15,000 ரூபா சம்பளத்துக்காக சின்ன வயசுலேருந்து வச்சுருந்த கனவையெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய்ட்டு தனியாக தங்கி நமக்கு நாமே சமைச்சி நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை சாப்பிட்டுட்டு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை 8 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஈவினிங் ரூமுக்கு வந்தால் தலைவலியோடு அனாதை போன மாதிரி படுத்து கிடப்பேன். அதுக்கப்புறம் திரும்பி எழுந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வாரத்தில் 7 நாளும் மாதத்தில் 30 நாளும் வருஷத்தில் 365 நாளும் இதே மாதிரியான வாழ்க்கையை ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். இவ்வளோ பண்ணி மாத கடைசியில் மிஞ்சுறது சம்பளம் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இந்த நிலைமை எப்படா மாறும் அப்படிங்கிற ஓவர் திங்கிங் மட்டும்தான். இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த 1.5 வருஷத்தில் நல்லா வாய் விட்டு சிரிச்சு மனசு விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இது என்னோட நிலைமை மட்டும் இல்லைங்க, இதுதான் இங்கே வாடுற 90% பசங்களோட வாழ்க்கையே. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்ச நாளாவது 2 நாளாவது மனசு விட்டு சிரிக்கணும், மனசு விட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் வாழணுன்ட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1.5 வருஷமாக நம்ம பசங்களை யாரையுமே பார்க்கவே இல்லை. சரி, அவங்களையும் பார்த்த மாதிரியே இருக்கும், அவங்க கூட பேசி நம்ம ஜாலியாக 2 நாள் இருந்தனா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எதுவுமே இல்லாமல் கொஞ்சமாவது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்றதுனால ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். பட் பாய்ஸ் ட்ரிப்புனாலே எப்படி இருக்கிறது உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். பட் எங்கே நம்ம போக போகிறோம்னா கொடைக்கானலுக்கு தான் நான் இப்போ கிளம்பி திருச்சியில் நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னென்னா, இன்ன வரையும் நான் வாழ்க்கையில் விலாக் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன், பட் எடுத்தது கிடையாது. எப்படி எடுக்கணும்னு கூட தெரியல, எடுக்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது, பப்ளிக்காக இருக்குது. எப்படி தான் இந்த விலாகர்ஸ்லாம் பப்ளிக்கில் பேசுகிறாங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது. பட் ஏதோ ஒன்றுங்க, இந்த வீடியோவில் இந்த ட்ரிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாமே அப்படிங்கிறதான் ஐடியா. விலாகுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட்ரி அல்லது இந்த வீடியோமெட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, என்ன செலவாகுது, எங்கெல்லாம் போய் நாங்கள் சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோமெட்ரியில் நான் கவர் பண்ண பார்க்குறேன் மேக்ஸிமம். பட் எனக்கு விலாக் எடுக்க தெரியாதுன்ற காரணத்தினால என் பசங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ராவிட்டு, நான் உட்பட எப்படி பேசணும் எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் தெரியாது. அதனால் கொஞ்சம் ரொம்ப அமெச்சூராக இருக்கும், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. டேய் சபாபதி, எப்படா இருக்க? ஆய் சொல்லு. யாருக்கு ஆய் சொல்ற? இப்ப எதுக்கு மூக்கு 3 இன்ச்சு எரியுது, கண்ணு 2 கார் லைட் மாதிரி எரியுது? மாமா உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்ல, பதிலுக்கு நானும் மூஞ்ச பாக்கணும்ல, நார்மலாவே. அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். என் ஃப்ரெண்டு 2 பேரும் கிரிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியல. ஜோக் இல்லையா? நாங்கள் விடிய காலையில் கொடைக்கானலில் இறங்கணும். நாங்கள் இறங்கின டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி, ஆளுங்களும் கண்ணுக்கு தெரியல, வண்டியும் கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ பனியை லைஃப்பில் முதல் தடவையாக நான் பார்த்தேன். இன்னொரையும் மலைப்பகுதிகள்லாம் அதிகமாக போனதில்லை, அவ்வளோ பனிமூட்டமும் பார்த்ததும் கிடையாது. பார்த்த உடனே சரி ஓகே ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஊர் சுற்ற ஆரம்பித்தோன்னா நான் யோசிக்கக்குள்ளே தான் ஃபோன் பண்ணி கேட்டால் ரூம் செக்இன் பண்ண 11 மணி ஆகும்ட்டாங்க. சரி வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு முடிவு எடுத்து சரி லோக்கல்லே எங்கேயாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அம்மா உனக்கெல்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். அதுவும் போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் இருந்தது. அந்த இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் பப்ளிக் டாய்லெட்லலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடியே இடத்துல கார்ஸு ஆம்னி வேன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தது. அங்கே போய் நாங்கள் விசாரித்து பார்த்தோம், ஏதாவது வெஹிக்கிள் இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு அசோசியேஷன் மாதிரி அங்கேயே இருக்குது, அங்கேயே வெஹிக்கிள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தரதும் இருக்காங்க. நாங்கள் ஆஃப் சீசனில் டிசம்பர் மாதம் போன காரணத்தினால ஒரு ஆம்னி கார்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னு தெரியல, அந்த அண்ணன்ட்ட 2000 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் சுற்றணும் அப்படிங்கிறதுன்னு எஸ்டப்பட்டோம். அவரும் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வண்டியில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ணனோட பேர் சொக்கன், அவர் தான் எங்களை 2 நாளுமே கைட் பண்ணார். ஆய் சொல்லுங்க பாப்போம். எப்போ இருந்த சரி சொல்ல. நாம் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரதை விட இந்த மாதிரி லோக்கலில் இருக்க ஆளுங்களை கூட்டு போகிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், எந்த நேரத்தில் அங்கே போகணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அந்த லோக்கல் நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்க காரணத்தினால
இந்த மாதிரி வந்து லோக்கல் ஆளுங்களை வந்து நம்ம கூட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும், நிறைய இடத்த சுற்ற முடியும். நாங்கள் மொதல் நாளே வந்து ட்ரெக்கிங் பண்ணணும், நம்ம மலை ஏறணும், மலை இறங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அந்த காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கான ஸ்பாட்டில் வந்து அண்ணன் இறங்கி விட்டார். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே வந்துட்டு கொடைக்கானலில் மொதல் நாள் வந்த உடனே வந்துட்டு 2000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஆம்னி பஸ்ஸா, அது பேர் என்னடா, ஆம்னி ட்ரெயின், ஆம்னி ஒன்று புக் பண்ணி, சரி ஆம்னி கார் அது ஒன்று புக் பண்ணி வந்துட்டு நாங்கள் ட்ரெக்கிங் மாதிரி வந்துட்டு ஒரு 4 இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த 4 இடத்துக்கு என்னென்னங்கிறது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த இறங்கின இடத்துலேருந்து நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி தான் உள்ளார போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உள்ளார நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ரொம்பவே மேடும் பள்ளமுமாக இருந்தது. கண்டிப்பாக ஸ்லிப்பர்லாம் போட்டு போயிடாதீங்க, ஏன்னா அந்த இடத்துல இறங்குறதும் ரொம்ப கஷ்டம், ஏறுறதும் ரொம்ப கஷ்டம். இப்படியே இறங்கி நம்ம கீழே போகிற 2 பாதைகள்லையுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மலைகளில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? மலையை விட்டு இறங்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப தூரம் கழிச்சு வந்தது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மவுண்டன் வியூ. பட் இருந்தாலும் அந்த மவுண்டன் வியூ அப்படிங்கிற ஒரு இடத்த போய் பார்க்கக்குள்ள உண்மையாலுமே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க. ஏன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது, அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் புரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். காற்று செம்மையாக ஜில்ஜின்னு மேலே வீசும். என்னோடய ஃபோனில் கிளியராக பார்க்க முடியல, பட் உண்மையாலுமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தில் மலை இருக்கா இல்லை மலைக்கு மேலே மேகம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடம்லாம். என்ன இந்த இடத்துல நீங்கள் மூக்கில் மட்டும் நிறைய தண்ணி தண்ணி வருது. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிறீங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க ஓடி போறீங்க. நாங்கடா ஒண்ணே எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. சரி இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. ஆன் பண்ணிட்டா வாங்க. இப்போ அடுத்து எங்கே போயிட்டு இருக்கோன்னு எனக்கே தெரியாது. அடுத்து வந்து நாங்கள் டால்ஃபின் நோஸ் தான் போகிறோம்னு நம்பிட்டு இருக்கோம். காடியை கேட்க டால்ஃபின் நோஸோட பாரு பெரிய நோஸ் இங்கே ஒன்று இருக்கு. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பியும் மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தா நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு போகலாம். டால்ஃபின் நோஸ் தானே இப்போ பார்த்தது. அது மவுண்டன் வியூடா. சார்கன் போஸ்ட் வீடியோ எடுத்து அதாவது என்னன்னா நடக்க சொன்னா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கானு நேரா பாயில. ப்ரோ டாக் பேர் என்ன ப்ரோ? செல்பியா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு ப்ரோ. காய்ஸ் மிகப்பெரிய ஆத்த கடந்து வந்தோம் கீழே போடு பீஜிங் போடு. டன் டன் டன். இவன் ஒரு முட்டா பையன். ஒரு உண்மை என்னன்னா, நீங்கள் வந்துட்டு லீவ் டேஸில் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸில் வர்றது, நம்ம வேலைக்கு போயிட்டாலே படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறையா பசங்க எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் உண்மையாலுமே கொடைக்கானலுக்கு ஒரு நாள் வந்துட்டு போனால் மனசு நிம்மதியாக இருக்கும். உடம்பு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட வர்றது தான். கண்டிப்பா ஒரு பிடி மாஸ்டர் கூட்டு வச்சுங்க. எங்க கூட ஒரு பிடி மாஸ்டர் ரொம்ப காலமா ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காரு.
இவன் தான் ப்ரோ எங்கே நாங்கள் பார்த்த ரெண்டாவது ஸ்பாட்டு தாங்க டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டால்ஃபின் நோஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, மலையிலேருந்து ஒரே ஒரு பாறை மட்டும் டால்ஃபின் நோஸ் மாதிரி வந்து வெளியே வந்து நிற்கும். அந்த பாறைக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா பள்ளத்தாக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டால்ஃபின் நோஸ்லேருந்து அந்த வியூவை பார்க்குறதுங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் வந்தது வந்துட்டு டிசம்பர் 24 வந்திருந்தோம். பட் இருந்தாலும் காலிலேருந்து ஒரு பனிமூட்டமாக தான் இருந்தது. மழைலாம் பெய்யும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் உண்மை என்னன்னா வெயில் சுமார் பளிச்சுன்னு அடிக்குது. வெயில் அடிக்கும், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே இந்த குளிருக்கும் வெயிலுக்கும் நடந்து போனால் அந்த ஒரு உணர்வே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வீடியோஸில் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தெரிஞ்சுது. பட் அந்த டால்ஃபின் நோஸ் அந்த பாறையில் ஏறக்குள்ளே தான் தெரிஞ்சுது. அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிது. பட் இருந்தாலும் சில மாவீரர்கள்லாம் அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. அந்த இடத்துலையுமே செம்ம க்ரௌடாக தான் இருந்தது. இந்த டால்ஃபின் நோஸை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா 3ஆவதாக ஒரு பாயிண்ட்டம் வரும். அதுதான் எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்கோ பாயிண்ட் எங்கடா நாங்களே தேடிட்டு இருந்தோம். சரி கடைசி வரை கிடைக்கல போல அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். சங்கீத் நம்ம நல்ல நேரம் அடி பார்த்து வாடா. இன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து எக்கோ பாயிண்ட்டு ரிப்பேர் பண்ணுறாங்களாம். ஸோ இட்ஸ் க்ளோஸ். எக்கோ பாயிண்ட் இல்லையாண்டா இன்னைக்கு. அங்கே ரோடு போடுறாங்களாம். இங்கே மிஸ்ட் வில்லேஜ்லேயே பார்த்துட்டு வர சொல்கிறாங்க திருப்பி. அதான் இல்லை, அவருக்கு பின்னாடி இருக்குதே அந்த இடம் தாங்க வந்துட்டு எக்கோ பாயிண்ட். அந்த இடத்துல நின்று நீங்கள் கற்றுனீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எக்கோ அடிக்கும். பட் அந்த சீனரியோவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா வெறும் பாறையாக தெரியும். அதுக்கு நடுவில் காடுகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும். கட்டையா உனக்கு என்ன கீழே சொட்டையா? இந்த கட்டாயம் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அவன் வேறு யாரும் இல்லைங்க, எல்லா கேங்லேயும் கடைசி வேற ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கண்டுப்பான்லங்க, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன். கைஸ் கீழே வரக்குள்ளே ஈஸியாக வந்துட்டோம். ஆனால் மேலே ஏறுறது செம வேதனையாக இருக்குது. ஆனால் வேதனையாக இருந்தாலும் இவ்வளோ இடத்த பார்த்ததுனால நமக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் எக்கோ பாயிண்ட் வரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. வில்லேஜ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க 4 கிலோமீட்டர் கீழே. ஆனால் கீழே போனோன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எக்கோ பாயிண்டில் உங்கள் பிடிச்சவங்க பிடிக்காத பேரெல்லாம் கற்றுட்டு திட்டுறதெல்லாம் திட்டிட்டு எக்கோ அடிக்கிறது கேட்டுட்டு ஜாலியாக அந்த வியூவையும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கிங்க இப்படி தான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. இறங்குறது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்ததோ அதை விட பல மடங்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மூச்சு வாங்கினுச்சு. இறங்குறப்போ ஒரேடியாக இறங்கிட்டோம். பட் ஏறும்போது 4-5 இடத்துல நாங்கள் உட்காந்து தான் போனோம். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் திருப்பியும் வந்த இடத்துக்கே மேலே போயாச்சு. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. நம்ம சொக்கனனும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம வெளியே கடைகள்லாம் இருக்காது, அதனால் வந்து இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ஹோட்டல்லே நீங்கள் சாப்பிட்டு வந்திருக்கப்பான்னு சொன்னாங்க. அந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா நாங்களே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் டூர் பிளான் பண்ணோம். பட் அங்கே இருக்க எல்லாமே வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. இருந்தாலும் பசங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காசு போட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அந்த திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பட் சாப்பிடக்குள்ள தாங்க அந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பனி மூட்டைங்கிறது மேகம் மாதிரி நம்மளை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்ததெல்லாம் நல்லாவே உணர ஆரம்பித்தோம். ஏன்னா அவ்வளோ பனி அந்த இடத்துல அந்த டைமில் டிசம்பர் மாதங்கிறது.
அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்து வந்த பிளேஸ் தான் வட்டக்கணல் ஃபால்ஸ். ஆக்சுவலாக லைஃப்பில் நான் இன்ன வரையும் ஃபால்ஸே பார்த்தது கிடையாது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபால்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி தோணுடுச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து தண்ணியில் அதிகமாக விளாண்டுருப்போம் இல்லையா, தண்ணியை பார்த்தாலே குழந்தைங்கள்லாம் வந்து குஷியாகணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஃபால்ஸை பார்த்தோன்னே தண்ணியை பார்த்தோன்னே இறங்கி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுடுச்சு. முதல்ல ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா அந்த வட்டக்கணல் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அப்படியே அந்த ஃபால்ஸை ரசிச்சுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபாரஸ்ட் மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் புகை மூட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். என்னமோ பார்க்காத உலகத்தை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு உணர்வுங்க அந்த டைம்லலாம். நான் கொடைக்கானல் போனதுலேயே பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா எது இருந்ததுன்னா வட்டக்கணல் ஃபால்ஸ் தான். சொல்லவே வேணாம், அங்கேயும் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. என்னமோ தெரியல, அந்த சினேரியெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு ஜாலியாக விளையாடணும் ஆடணும்லாம் தோணுச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சாம் ஆண்டர்சன் மூவ்மெண்ட்லாம் போட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம் ஜோக்கர் மாதிரி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வட்டக்கணல் ஃபால்ஸில் ஒரு என்ஜாய்மெண்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்சுக்கு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அது 200 வருட பழமையான சர்ச்சுன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு நின்று கொஞ்சம் நேரம் அங்கேயே ரசிச்சிட்டு இருந்தோம். என்னடா பண்ணிகிட்டு இருக்குன்னு யோசிக்காதீங்க, அந்த பனிமூட்டத்தில் வந்து நம்ம வாயை திறந்தாலே புகையாக வந்தது. அதை தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக பசங்க எல்லாம் வந்துட்டு இன்றைக்கே போட்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால அந்த இடத்த முடிச்சுக்கிட்டு எங்களோட ட்ரிப்பையும் அதோட முடிச்சுக்கிட்டு அண்ணன் வந்துட்டு பிரைன் பார்க் பக்கத்தில் இருக்க போட் ஹவுஸ் கிட்டே இறக்கி விட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து இறங்கி போட் ஹவுஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்தது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுனால பண்ணலாம். சாக்லேட் அல்லது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே விற்றுட்டு இருந்தது. சொட்டர்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறவங்களும் பண்ணலாம். குதிரை சவாரி கூட இருந்தது. நாங்கள் வந்துட்டு போட்டிங் போய் என்ஜாய் பண்ணோம். போட்டிங் பண்ணி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் தீனியெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவுப்படுத்திட்டோம். ஏன்னா காலையிலேருந்து வந்து மலை மேலே ஏறினதும் இறங்குனதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் வந்து நாங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணி வந்த காலத்தினாலும் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரூம் போயே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டோம். ரூம் வேறு இங்கேருந்து வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அப்படிங்கிறதுனால அங்கேருந்து திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். நடந்து ஒரு வழியாக வந்து ரூம் போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் ரூமில் நாங்கள் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட் எல்லாமே ஃபன் கேம்ஸ் நிறையா விளையாண்டோம். அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
ஒரு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாள் கழித்து நல்லா வாய் விட்டு சிரித்தது இந்த நைட்டு தாங்க. ஃபஸ்ட்டு டேவோட எண்டில் எங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னா, நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில். அதுக்கு மொத்தம் 4000 ரூபா. அதுக்கப்புறம் காலையிலேயே நாங்கள் ஆம்னி கார் ரெண்ட் எடுத்தது வந்து 2000 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒருத்தனும் 3 வேளையும் சாப்பிட்டது ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா 300 ரூபா வரும். ஆக மொத்தம் பர் பர்சனுக்கு 1300 ருபீஸ் ஆச்சு டே 1ல் மட்டும். டே 2 நாங்கள் அதிகமாக சொதப்பினது என்றைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டே 2ல் தாங்க. ஏன்னா நாங்கள் ரூம் வந்துட்டு எல்லாருமே டயர்டில் நைட்டு 12 மணி வரையும் ஃபன் கேம்ஸ்லாம் நிறையா விளையாண்டுட்டு இருந்தோம் மணிக்கணக்கா. அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு காலையில் 10 மணி ஆகிடுச்சு எல்லோரும் கிளம்புறதுக்கு. நாங்கள் 10 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு நிற்கும் போது டைம் பார்த்தா 12 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அதனால் ஓகே, இந்த பிரைன் பார்க்கும் குவாக்கர்ஸ் வாக்கும் மட்டும் நம்ம பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பிளான் போட்டோம். ஆனால் இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதனால் இந்த ஊர் மொத்தமாக சுற்றிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு மதியத்துலேருந்து நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணோம். அதனால் நேற்று நாங்கள் சொக்கண்ணன்கிட்ட வந்து நம்பரை வாங்கி வச்சுட்டோம். அந்த அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி நாங்கள் 1 மணிக்கு சாப்பிட்டு ரெடியாக பிரைன் பார்க்கு முன்னாடி நிற்கிறோன்னா நீங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிங்க, இன்றைக்கி வந்துட்டு லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தலாம் அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ணனும் கரெக்டாக வந்துட்டு 1:30 வந்துட்டாங்க. நாங்கள் 1:30க்குள்ளே மதியம் சாப்பாடும் சாப்பிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். அந்த 1:30 மணி வரையும் என்ன நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரைன் பார்க்குக்கு போனோம். அங்கே வந்துட்டு பர் பர்சனுக்கு வந்து 30 ருபீஸ் டிக்கெட் போட்டாங்க. அங்கே உள்ளே போய்ட்டு நாங்கள் சுற்றிலாம் பார்க்கல, ஜாலியாக கண்ணாம்பூச்சி ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செல்லும் இடமெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு மதிய சாப்பாடை முடிச்சுட்டு அண்ணனோட வண்டியில் நாங்கள் ஏறிட்டோம். கரெக்டாக பிரைன் பார்க்கிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை எங்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் விட்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி 25 கிறிஸ்மஸ் டே வேறு, ஹாலிடே அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்தது, டிராஃபிக்காகவும் இருந்தது. வழி நெடுக்க கிலோமீட்டர் கணக்காக வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது. பட் நம்ம சொக்கன அண்ணன் வந்துட்டு பூந்து நம்மளை வந்துட்டு சீக்கிரம் கொண்டு போயிட்டார். நாங்களும் முன்னாடியே சொல்லிவிட்டோம், அண்ணா நாங்கள் இருக்க போகிறது ஆஃப் டே தான், அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 4-5 ஸ்பாட்டு பார்த்தாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக காமிங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னதுனால அண்ணனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் எங்களுக்கு போய் விட்டார். நாங்கள் மதியத்துக்கு மேலே தான் ட்ரிப் ஆரம்பித்தோம். அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியல. டக்குன்னு போனோம், அந்த இடத்த சுற்றி பார்த்தோம், டக்குன்னு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான மோயர் பாயிண்டில் போய்ட்டு எங்களை நிப்பாட்டினாங்க. அங்கே நாங்கள் வெறும் 3 பேர் தான் பசங்க உள்ளே போனோம், மற்றவனெல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் டிக்கெட் இருக்கும். இன்றைக்கி டே 2ல் நாங்கள் போன எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 10 ரூபாயாவது மினிமம் வந்து சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் இருந்தது எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெளியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உள்ளே இருந்தது. ஏன்னா அவ்வளோ பனி, அங்கே இருக்க வியூ பாயிண்ட் எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. உண்மையாகவே நம்ம இதுக்கு மேலேயும் மரம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கிளப்பி திருப்பியும் வந்துட்டு அதே ரோட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணி போனால் நாங்கள் 2வது வந்த பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். அங்கே பைன் ஃபாரஸ்ட்லேயுமே வந்துட்டு டிக்கெட் இருந்தது. டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளார போய் பார்த்தோம். அந்த இடமும் பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு மரத்துக்கு நடுவுலையும் அப்பப்போ வந்துட்டு சூரிய ஒளி வந்து மேலே படுறது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பாட்டில் போய்ட்டு எங்களை எங்கே நிப்பாட்டினாங்கன்னா வந்துட்டு குணா கேவ்.
சொல்லவே வேணாம், அங்கேயும் பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. அங்கேயும் நாங்கள் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல கேவ் எல்லாமே வந்துட்டு கம்பி போட்டு தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மரம் வந்துட்டு வேர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல இருந்தெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா குணா கேவ்னு பேரை வச்சுட்டு நம்ம கேவை பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கேவ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி இருக்காது. ரொம்ப அடர்த்தியாக மரங்கள்லாம் வளைஞ்சிருக்க காரணத்தினால நம்ம படத்தில் பார்த்த அந்த கேவ் மாதிரி அப்படியே இருக்கவே இருக்காது. அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட் இந்த குணா கேவுக்கு நம்ம நடந்து போகக்குள்ளேயே வந்துட்டு அந்த தைல மரத்தினுடைய வாசனைலாம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. மற்ற எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த வாசம் தெரியல. பட் இந்த வேலை நடந்து போகக்குள்ள பயங்கரமாக தைல வாசம் அடிச்சது. ஐ மீன் தைல மரத்தோட வாசனை. குணா கேவை முடிச்சுட்டு சொக்கன் அண்ணன் வண்டியை அடித்து ஓட்ட சொல்லிட்டு நாங்கள் அடுத்து சீக்கிரம் வந்த ஸ்பாட்டு தான் பில்லர்ஸ் ராக். பில்லர்ஸ் ராக் நாங்கள் போகும்போது வந்துட்டு மேகத்தால் பனிமூட்டத்தால் எல்லாமே மூழ்கி தான் இருந்தது, மறைஞ்சு தான் இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிச்சது. வெயிலும் அடிக்க ஆரம்பித்தோடனே அந்த இடமே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை உங்களால் ரசிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு உருவம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்து பனிகள் போயிட்டு வர்றதும் அது மட்டும் இல்லாமல் அந்த ராக் வந்துட்டு ஒரு ஏனத்தலை மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ரு, வெளியே வரதான் எங்களுக்கு அசால்ட் மேட்டர்ரா. பில்லர்ஸ் ராக்கை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து சீக்கிரம் வந்த இடம் தான் க்ரீன் வேலி. இதை தான் சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் க்ரீன் வேலிக்குள்ளே உள்ள என்ட்ராகுள்ளே 2 சைடுமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். ஃபுல்லாமே வந்துட்டு சாக்லேட்ஸ் ஆகட்டும் அல்லது ஸ்பைசஸ் ஆகட்டும், ஃபுட் ஐட்டம் ஆகட்டும் அல்லது வந்துட்டு பொம்மைகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்துட்டு 2 சைடுமே ஷாப்ஸ் இருந்தது. சரி அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா பெருசாக ஏதோ இருக்க போதுடான்னு போய் பார்த்தா கம்பியை போட்டு வச்சுருக்காங்க. கம்பிக்கு அந்தாண்ட வெறும் பனி மூட்டை தான் இருந்தது. அந்த இடத்துல எங்களால் எதுவுமே ரசிக்க முடியல, பார்க்கவும் முடியல. என் பார்வை கண்ணோடு டிரான்ஸ்மிஷன் பாரு எப்படி வைக்கிறோம் பாரு சொல்லி இந்த 4-5 இடத்தையும் நாங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் 4 to 5 ஆகிடுச்சு. அதனால் ஓகே எல்லோரும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி ஆகணுன்றதுனால இதோட நாங்கள் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேற்று இறக்கி விட்ட இடத்துலையே அண்ணனை இறக்கி விட சொன்னோம், சொக்கன் அண்ணனை. அண்ணனும் எங்களை வந்துட்டு நேற்று எங்கே இறக்கி விட்டாங்களோ அங்கேயே இறக்கி விட்டாங்க. அதாவது பிரைன் பார்க்கு முன்னாடி. ஏன் நாங்கள் அங்கே இறங்கணும்னா பசங்கள்லாம் வந்துட்டு சாக்லேட் வேணும், வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஷாப்பிங் பண்ணணும், ஒரு ½ hour பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட சொன்னோம்.
என்ன தான் நாங்கள் மதியத்துக்கு மேலே ட்ரிப் ஆரம்பிச்சிருந்தாலும் எங்களுக்கு அந்த செகண்ட் டேங்கிறது கண்டிப்பாக ஃபுல்லாக தான் முடிஞ்சது. ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. கொடைக்கானல் மொத்தமாக ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் டேயில் எங்களுக்கு அதிகபட்சமாக என்ன செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா, திருப்பியும் சொக்கண்ணன் வண்டிக்கு மட்டும் 2000 நாங்கள் வாடகை கொடுத்தோம். அதை தவிர சாப்பாடு காசு, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஷாப்பிங் காசு, அதெல்லாம் பர்சனல் இதில் வந்துடும். மொத்தமாக நாங்கள் வந்துட்டு இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு 2 நாள் ட்ரிப்பே வந்துட்டு 2500 தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு 2500 தான் முடிச்சிருக்கோம். அண்ட் கடைசியாக டைம் வந்துட்டு 6 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பணும். சீக்கிரம் கிளம்பணுட்டு வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்டு போனோடனே எல்லோரும் அவங்களுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தனையும் பஸ் ஏற்றி விடக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரியாக நடுவில் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தது. அது என்னன்னே தெரியல, சொல்லத்தவும் தெரியல. நாளையிலேருந்து திருப்பியும் நம்ம ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே மிஷின் மாதிரி வாழ போகிறோம் அப்படிங்கிறதுனாலையா, இல்லை இந்த சந்தோஷங்கிறது 2 நாள் மட்டும்தானா, இது நீடிக்காதா அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. பட் எனிவே எல்லோரும் நம்ம ஒன்று தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் மேனாக இருந்தாலும் சரி, காசு எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் வருஷத்துக்கு ஒரு டைமாவது ஃபேமிலியோடவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்துட்டு அட்லீஸ்ட்டு சோலோவாவது நம்ம ஒரு ட்ரிப்பு போயே ஆகணும். நான் பர்சனலாக இந்த ட்ரிப்பிலேருந்து ஒன்று தான் யோசிச்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணணும், இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது சுற்றணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தேன். பட் இந்த வருஷம் நடந்தது, அடுத்த வருஷமாக நடக்குமா என்றது தெரியல. ஹோப் நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ட்ரிப்பை நீங்களும் அரேஞ்ச் பண்ணுங்கள். Always be happy. Bye.